ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதி குடமிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக ஒரு கேரட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரெண்டு பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக அஜினமோட்டோ எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டேங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சுகர் எடுத்துக்கிட்டேங்க, சர்க்கரை. 2 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. சோயா சாஸ் எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், நான் சாதம் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சின்ன குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. வரன்னு இல்லாமல் செய்யுங்க ஃப்ரைட் ரைஸு. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் லைட்டாக எண்ணெய் சேர்த்தி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா புகை வரணுங்க. நல்லா புகையணும் எண்ணெய். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எனக்கு நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. பாதி பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், உடனே வெங்காயம் பொரிஞ்சிருங்க. பாருங்கள், உடனே கேரட் போட்டேன், குடமிளகாவையும் போட்டேன், பீன்ஸையும் போட்டேங்க. 2 பீன்ஸ் தாங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட உடனே நம்ம முட்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே போல் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா எடுக்காதீங்க. இப்போ இது கூட சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் சால்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு போட்டு தாங்க வடித்தேன். கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அஜினோமோட்டோ வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ அஜினோமோட்டோ ஆட் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கூட இது கொடுத்து விடலாம். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு நேரம் குழம்பு வைக்கிறதுக்கெலாம் சலிப்பாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி டைமில் இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நமக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், அந்த முட்டை இதாகிற வரைக்கும் தான் நம்ம வதக்கணும். அந்த முட்டை இதானதுமே ரைஸ் போட்டுற வேண்டியது தான். அதே போல் இதில் நம்ம கடைசியாக சோயா சாஸ் ஆட் பண்ணுவோம். அப்படி சோயா சாஸ் உங்கள்கிட்ட இல்லை, கிடைக்கல அப்படின்னா பரவாயில்லைங்க. அதை ஆட் பண்ணலன்னா கூட நல்லா தான் இருக்கும். அதே போல் நம்ம இது நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த அரிசியில் தான் நான் சாதம் வடித்து எடுத்திருக்கேன். அதுலேயே இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் சாதத்தை ஆட் பண்ணிட்டேன். கூடவே மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுறலாங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ சுகரும் நான் ஆட் பண்ணிட்டேன். சோயா சாஸு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மூடியிலேயே நான் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் இருக்கும் கரெக்டாக அது. இப்போ நல்லா கலந்து சாதத்தை நல்லா சூடு ஏற்றிட்டு நிறுத்திடலாங்க. அவ்வளோதான். சூப்பராக நம்ம எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா எல்லாமே கலந்து எடுத்துட்டேன் ஈவனாக. இதில் நீங்கள் வேக வச்ச சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்க. வெங்காயத்தாள் இருந்தால் லாஸ்ட்டாக அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.